ஸோ இந்த தொடர் தாக்குதல், அங்கே நடக்கக்கூடிய அந்த வன்முறைகள் இந்திய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பிட்டு சொல்லணும்னா கொக்கன் சந்திர ஜாஸ் வந்து டிசம்பர் 31 தீ வைத்து எரிக்கப்பட்டு, அதற்கு முன்னாடி பங்களாதேஷ் துணை இராணுவ பிரிவை சேர்ந்த ஒரு வீரர், அவர் ஒரு ஹிந்து, பிஸ்வாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பேர், அவரை இன்னொரு அதே பிரிவை சேர்ந்த இன்னொரு ஆள் வந்து சுட்டு கொன்றார். அதற்கு முன்னாடி மோண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து இதே விதத்தில் குழுவாக சேர்ந்து மாப் வயலன்ஸ் சொல்லுவாங்க, அடித்து கொல்லப்பட்டார். அதற்கு முன்னாடி தீபேன் சந்திர ஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் வந்து ஃபஸ்ட்டு அந்த முதல் நபர். ஸோ இது மாதிரி பல்வேறு தருவாய்களில் கடந்த ஒரு 7 நாட்களாக இந்துக்கள் மீது, குறிப்பிட்டு அங்கிருக்கும் மைனாரிட்டி சமூகமான இந்துக்கள் மீது கலவரங்கள் கட்டவிழ்த்தப்பட்டுள்ளன. பெருமளவில் இந்துக்களின் புனித ஸ்தலங்கள் தாக்கப்பட்டு வருகின்றன. இந்துக்களை கொன்று குவித்து வருகிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் ஜமாத் இஸ்லாமி பார்ட்டி, ஹிஸ்புத் தஹ்ரீர். இது கண்டு காணாத மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இதர கட்சிகளும் அரசாங்கமும் வாயை மூடி கையை கட்டி கொண்டு பார்க்கின்றது.